முருங்கைக்காய் வச்சு சாம்பார் காரக்குழம்பு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடே மணக்க முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 6-7 பல்லு பூண்டு 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ முருங்கை நல்லா வெந்து தொக்கில் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனா சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான மணக்க முருங்கைக்காய் தொக்கு ரெடி.